ஹாய், நான் உங்கள் ஏஆர்பி சிவம். இது உங்கள் ஆட்டோ பஜார். எங்கள் ஆட்டோ பஜார் டீம் நிறைய ஆட்டோ டிரைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். அந்த கேள்வி என்னன்னா, புதுசாக ஒருத்தவங்க ஆட்டோ ஃபீல்டுக்கு வரலாமா, அதுக்கு உங்கள் பதில் என்ன? அதுதான் அந்த கேள்வி. அதுக்கு பல ஆட்டோ டிரைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆட்டோ தொழிலை விட்டு நாங்களே வேற வேலைக்கு போகலான்னு இருக்கோம், ஆட்டோ தொழில் அழிஞ்சு போச்சு, நான் இனி யாருக்கும் ஆட்டோ தொழிலை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றது தான் அந்த பதிலே. இந்த பதிலை கேட்டு எங்கள் டீமுக்கு ஒரே ஷாக். ஏன்னா மாதம் கிட்டத்தட்ட 1000 புது ஆட்டோவும் 500 யூஸ் ஆட்டோவும் சேல் ஆகிட்டு இருக்கு நம்ம சென்னையில். ஏன் எல்லாரும் இந்த பதில் சொல்கிறாங்க? இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சரியான காரணம் இருக்குல்ல. வாங்க அது ஒன்று ஒன்றா என்ன காரணம்னு பார்த்துடலாம். புதுசாக ஆட்டோ வாங்குற நிறைய பேர் மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோ யூஸ் பண்ணுற பயணிகளும் ஆட்டோவை ரோட்டில் தேடாமல் மொபைல் ஆப் மூலயமா அவங்க இருக்கிற இடத்துக்கே வர வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோ ஸ்டாண்டில் போட்டு ஓட்டுற ஆட்டோ டிரைவருக்கு எப்படி போதுமான சவாரி கிடைக்கும், போதுமான வருமானம் எப்படி கிடைக்கும்? கிடைக்கிற 4-5 சவாரியில் வர வருமானத்தை வச்சு எல்பிஜி சிஎன்ஜி விற்கிற விலைக்கு கேஸ் போடவே சரியாக போயிடும். அப்படி இருக்க எப்படி போதுமான வருமானம் கிடைக்கும்? உங்களுக்கு கடைசியாக எப்போ பீக் ஹவர்ஸில் 5-6 சவாரி ஓட்டினீங்க அப்படின்னு யாரையாவது கேட்டால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்க டிராஃபிக்கு பீக் ஹவர்ஸில் 2-3 சவாரி ஓட்டி முடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது போதுமான வருமானம் எப்படி கிடைக்கும்? நல்லா பிளான் பண்ணி நிறைய சவாரி ஓட்டினாலும் ரொம்ப வருஷமாக ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தாமல் விலைவாசி மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப் கம்பெனிக்காரங்களும் கமிஷன்ன்ற பேரில் நிறைய கொள்ளடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அதிகப்படியான வருமானம் கிடைக்கும்? இதனால் எல்லா ஆட்டோ டிரைவர்களும் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சில பேர் மாத வாடகை அடிப்படையிலோ ஒப்பந்த அடிப்படையிலோ ஆட்டோ ஓட்டுற நிறைய பேர் இதனால் பாதிப்படைகிறது கிடையாது. இந்த நிலைமை ஆட்டோ டிரைவருக்கு மாறணும்னா அரசாங்கம் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்ததை தவிர வேறு வழி இல்லை. ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தணும்னு நினைக்கிற அனைவரும் ஆட்டோ பஜாரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.